இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகிறேன். இந்த அதிகால வேளையிலே தேவன் தானே உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ராஜாதி ராஜனும் கத்தராகிய கத்தரும் அல்பா உபேகாவும் இருக்கிறவரும் சகலத்தையும் உண்டாக்கினவர் கத்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்திலே வைப்பேன். அவனின் 15வது வசனம், அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தர அருளச் செய்வேன். ஆபத்திலே நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்பிவித்து கனப்படுத்துவேன் என்று இந்த இடத்திலே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். வாஞ்சியாய் தன்னை தேர்றவர்கள், அதாவது வாஞ்சியாய் தேர்றவர்கள் என்றால் முழுமையாக நம்பி வார்த்தையின் பக்கம் தங்கள் வாழ்க்கையை திருப்பி அவர் விரும்புகிற காரியத்தை செய்து விரும்பாத விலக்கி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது முழு இதயத்தோடு என்ன தேடுவீர்கள், ஆனால் தேடுகள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக உங்களை விடுவிப்பவர் மட்டுமல்ல, உயர்ந்த அடக்கலத்தில் வைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு குழப்பத்தோடு கலக்கத்தோடு சஞ்சலத்தோடு அப்பா ஒரு இருளுக்குள்ள யார் எனக்கு ஆறுதல் படுத்துவார் என்ற நிலையில இருக்கலாம். சகோதரனே சகோதரி, அல்லது நீண்ட நாளாக ஜெபித்து கொண்டிருக்கிறனே ஒரு பதில் வரவில்லையே என்று நீங்க எண்ணிக் கொண்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக அதன் காலத்திலே நேர்த்தியாய் சகலதையும் செய்கிற கத்தர் நிச்சயமாக உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் காண்கிறார். நிச்சயமாக விடுவை தருவார். என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் ஏங்கி பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, தனிமையாக இருக்கிறீங்களோ, கவலைப்பட வேண்டாம். அவன் இல்லத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு ஆபத்தில் அவனை கூட இருந்து அவனை தப்பித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கனப்படுத்துகிறவர் விடுவிக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். நம்முடைய சத்தத்தை செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நிச்சயமாக அவர் பக்கமாக இதயத்தை திருப்புவீங்களா? இந்த சிறிய வசனத்தை கேட்டு உண்மையாய் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் நிச்சயமா அவர் விடுதலை வரும். நோக்கி பார்ப்பீர்களா? கூப்பிடுவீங்களா? இயேசுவை வாரம் என் உள்ளத்துல என் வாழ்க்கையை பாருமப்பா, நம்மோடு உறவு வைக்க எனக்கு உதவி செய்யுமப்பா என்று கூப்பிடுவீங்களா? கூப்பிடுற யாவருக்கும் அருகில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் இப்பொழுது தேவனை நோக்கி ஒரு விசை பார்ப்போம். பரிசுத்தமான பிதாவே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி அப்பா. இந்த வேளையிலே அப்பா இதை கேட்டு யார் யாரெல்லாம் உண்மையாய் உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை கண்ணீரை துடையுங்கப்பா. கவலைகளை போகட்டும். பிள்ளைகளை குறித்த கவலை அப்பா, பொருளாதார நெருக்கடிகள் அப்பா, என்னென்ன சூழ்நிலை இருந்தாலும் இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே நான் அவர்களை விடுவிக்கிறேன். இப்பொழுதே அவர்களுக்கு ஒரு முடிவு வரட்டும். இன்றைக்கே அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வரட்டும் அப்பா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவளுக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரட்டும். அற்புதம் செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, அவர்களை ஆசீர்வதியுங்க. தீமைக்கு விலக்கி பொல்லாக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென்.